ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பத்மதாரிணி பேசுகிறேன். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம். இந்த உச்சரிப்பு பிரச்சனையை நம்ம ஆர்டிகுலேஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகுலேஷன் டிஸார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று அந்த குழந்தைகளுக்கு அந்த உச்சரிப்பே வராமல் அந்த உச்சரிப்புக்கு பதிலாக இன்னொரு சவுண்டை போட்டு பேசுறது. இன்னொன்று பேசுவாங்க, ஆனால் நமக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த ரெண்டு வகையில ஃபர்ஸ்ட் வகை எடுத்தீங்கன்னா, அதாவது அந்த குழந்தைங்க பேச தெரியாம வேற ஒரு உச்சரிப்பை வேற ஒரு சவுண்டை போட்டு பேசுவாங்க. எக்ஸாம்பிள் லாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாரி ரா சொல்ல வராது, லாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரப்பர் வராம லப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம காமனா பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எல்லா குழந்தைகளுக்குமே அது இருக்கும். 3 years வரைக்கும் அது நார்மல். இப்போ 3.5 4க்கு மேலேயும் இந்த சவுண்ட் உங்களுக்கு வரலன்னாக்கா அப்போ நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த கண்டிஷன் அவங்க லைஃப் லாங் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு தெரியாமலே. ஏன்னா அவங்க தப்பா பேசுறாங்கன்னு சில சமயம் அவங்க தெரியாமலே அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறச்ச அந்த குழந்தைகிட்ட நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ தப்பா பேசுற, சரியா பேசு, இந்த மாதிரி பேச தப்பு, நான் அடிப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவங்கள நம்ம கேஷுவலா விளையாடிக்கிட்டே சொல்லி தர மாதிரியோ, ஓ வெரி குட் நல்லா பேசிட்டியே அப்படின்னு என்கரேஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, அந்த குழந்தை உச்சரிப்பு சரியா வரல, லாரிக்கு ரா வரலன்னா அந்த ரா எப்படி சொல்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ராக்கு என்ன பண்ணணும், நாக்கை நுனி நாக்கு மடக்கி மேல் அன்னத்தை தொடணும். தொட்டா அப்புறம் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ அந்த குழந்தைய ஒரு கார் ஓட்டுற மாதிரியோ இல்லை பஸ் ஓட்டுற மாதிரியோ போறது, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்து அந்த குழந்தைய அந்த கார் ஓட்ட சொல்றதோ இல்ல ஒரு பஸ் ஓட்ட சொல்றதோ ஆட்டோ ஓட்ட சொல்றதோ அந்த மாதிரி பண்ணி பண்ணி விளையாட்டு மூலமா கொண்டு வரலாம். இன்னொன்னு என்னன்னா, கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு சொல்லி தரலாம். இது ராக்கு பார்த்தோம். சில குழந்தைகளுக்கு காமனா சாதாரணமாவே இந்த சவுண்ட்ஸ் பா வராது, தா வராது, கா வராதுன்னு இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா பா எப்படி சொல்றோம் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்மளே அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா பா உச்சரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2 உதடும் ஒட்டணும். 2 உதடும் ஒட்டினாதான் பான்ற சவுண்டு வரும். ஸோ பா, அந்த குழந்தைய நம்ம நேரடியாக உட்கார வச்சோம் இல்லைன்னா கண்ணாடியை பார்த்தோம் அந்த குழந்தைக்கு பான்ற சவுண்டு நம்ம சொல்லி தரலாம். தா எடுத்துக்கிட்டிங்கன்னா நாக்கு மேல் அன்னத்தை தொடணும், ஹார்ட் பேலட்டை டச் பண்ணணும். டச் பண்ணியாச்சுன்னா தா சவுண்டு வந்துடும். இதுவே டா எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாக்கை மடக்கி அதை தாவை விட கொஞ்சம் பின்னாடி டச் பண்ணணும், இப்போ டா வரும். கா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ஆரிஜினேட் ஆகுது, கா த்ரோட். ஸோ கா இந்த இடத்துல டச் பண்ணி இந்த குழந்தைக்கு சொல்லி தரலாம். இன்னொன்று, சில குழந்தைங்க பேசுவாங்க, அவங்க பேசுறது நமக்கு புரியாது. ஒன்று குளறி பேசுவாங்க, இல்லைன்னா அந்த சவுண்டையே அப்படியே விட்டுட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த குழந்தைக்கு நம்ம ஒவ்வொரு சவுண்டையும் க்ளீனாக சொல்லி தரணும். அதை நம்ம உட்கார்ந்து அந்த குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அவங்க நோட்ல அவங்க ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த மாதிரி வேர்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இந்த டீச்சிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ ஒரு பர்டிகுலர் சவுண்ட் அந்த குழந்தைக்கு வரல அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சன் ஒரு அதாவது ஒரு சா சவுண்ட் எடுத்துக்கலாம். சா சவுண்ட் எடுத்தீங்கன்னா சா ஸ்டார்டிங் பொசிஷன்ல வர்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. SUN சன். ஸோ ச ஸ்டார்டிங் பொசிஷன்ல வருது. இன்னொன்று டிசைன் அப்படி எடுத்தீங்கன்னா DESIGN, இதில் டிசைன் நடுவில் வருது. அதுக்கப்புறம் ட்ரெஸ், DRESS ட்ரெஸ். ஸோ அந்த சன் இந்த சன்ற சவுண்ட் ஸ்டார்டிங் பொசிஷன்ல வரணும், மீடியம் பொசிஷன்ல வரணும், எண்டு பொசிஷன்ல வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்க சா மட்டுமே கிடையாது, ரா வரலன்னா சொல்லி தரலாம். ரா வரலன்னாக்கா ரன் எக்ஸாம்பிள். ஆர் வருதா, ட்ரீ, அடுத்து TREE ட்ரீ நடுவில் வருதா, அடுத்து KIR. ஸோ ஆர் ஒரு மீனிங்லெஸ் வேர்டாக கூட இருக்கலாம். either it is meaningful or non meaningful, that doesn't matter. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு உச்சரிப்பு பேசுவாங்க குழந்தைங்க, ஆனால் அவங்க பேசுறது என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா.
அந்த கண்டிஷனை எப்படி நம்ம சரி பண்ணலான்றதுக்கு ஒரு டிப்ஸ் பாருங்க. கத்திரிக்காய் ஒரு தமிழ்ல எடுத்துக்கிறேன். இட் இஸ் ஈஸி டு ஹேண்டில். கா இக் தி ரி இக் கா இ. பொதுவா நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்னாக்கா, ஒரு குழந்தைக்கு ஸ்பெல்லிங் வரல, ஒரு சவுண்டு வரலன்னாக்கா நம்ம தனித்தனியா சொல்லித்தர ஆரம்பிப்போம். அப்கோர்ஸ் அது ஒரு நல்ல டெக்னிக் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அது எப்படின்னாக்கா, காய் தீரி இக்காய் கத்திரிக்காய்னு நார்மல் மெத்தட்ல நம்ம போகாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மெத்தட் வந்து செக்மெண்டேஷன். கத்தி ரிக்காய் 1 2 3 4. ஸோ 4 செக்மெண்ட்டை நம்ம பிரிக்கிறோம். 4 செக்மெண்ட்டாக பிரிக்கும் போது அந்த குழந்தைக்கு இட் வில் பி வெரி ஈஸி. கத்தி ரிக்காய், காய் தீரி காய் எவ்வளோ பெரிய வேர்டு சொல்றதுக்கு கத்தி ரிக்காய், இது ஈஸியான ஒரு மெத்தட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். பட்டம், பாயி டாயும் பட்டம், பாயி டாயும். இது நார்மல் நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான். பட் இப்போ கொஞ்சம் வித்தியாசமா பட்டம் 1 2 செக்மெண்ட்ஸ் தான். ஈஸியாக வேலை முடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட்டை சந்திப்போம். தேங்க்யூ.